அந்த தக்வா, அந்த தவக்குள் நமக்கு வர வேண்டும்.
அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இல்லாததனாலதான் நாங்கள் தற்பெருமையோடு வாழ்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் அல்லாஹ்வை கொண்டுதான் நடக்கிறது என்ற அந்த ஏகோபித்த அந்த தன்மை, அல்லாஹ் தான் அனைத்தையும் செய்கிறான் என்ற எண்ணம் இல்லாததனாலதான் நான் என்ற தன்மை எங்களுக்கு ஏற்படுகிறது. இன்னொருவரோடு பொறாமை ஏற்படுகிறது. இன்னொருவரை பற்றி தவறுதலாக பேசக்கூடிய ஒரு கட்டம் ஏற்படுகிறது. அல்லாஹ் எனக்கு தந்ததுதான் மிச்சம், அல்லாஹ் எனக்கு நாடானது கிடைக்காது. அல்லாஹ் இன்னொருவருக்கு எதை நாடினானோ அது எவ்வளவு கோடியாக இருந்தாலும் அல்லாஹ் நினைத்து கொடுக்கிறான். அதுக்கு நான் என்ன செய்ய? நான் முயற்சி செய்வேன். எனக்கு இந்த நேரத்தில் கிடைக்க வேண்டும் என்று அல்லாஹ் நாடவில்லை. அதுக்கு நான் என்ன செய்ய? அல்லாஹ் தந்ததை நினைத்து நான் அல்லாஹ்வை புகழ வேண்டும் என்று யாராவது ஒரு மனிதர் அல்லாஹ்வை அடிக்கடி ஞாபகப்படுத்திக் கொண்டிருந்தால் அவர் எந்த ஒரு மனிதனோடும் பொறாமை கொள்ள மாட்டார், எந்த ஒரு மனிதனோடும் வைராக்கியம் வைக்க மாட்டார், எந்த ஒரு மனிதனை பார்த்தும் வெறுக்க மாட்டார். யாரை பார்த்தாலும் அவருக்கு அன்புதான் ஏற்படும், யாரை பார்த்தாலும் அவருக்கு ஒரு கவலை தான் ஏற்படும். அதாவது நல்லவர்கள் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதனை பார்த்தா, யா அல்லாஹ் இவர் நன்மை செய்து கொண்டிருக்கிறார், நல்லவன் செய்து கொண்டிருக்கிறார், விடுபடாமல் தொழுது கொண்டிருக்கிறார், தான தர்மங்கள் சதகாக்களை அள்ளி வழங்கிக் கொண்டிருக்கிறார், எல்லோருக்கும் உதவி செய்கிறார். யா அல்லாஹ் இந்த மனுஷனை கயாத்த நீளமாக்கி வச்சிருயா அல்லாஹ், இவர் நல்ல மனுஷனா இருக்கிறாரே, இவர் தான் எங்களை ஊருக்கு தேவை, இப்படிப்பட்டவர்கள் தான் மிஸ்கீன்களுக்கு தேவை, இப்படிப்பட்டவர்கள் தான் எத்தீம்களுக்கு தேவை, இப்படிப்பட்டவர்கள் தான் பக்கீர்களுக்கு தேவை. யா அல்லாஹ் இப்படிப்பட்ட இந்த மனுஷனுக்கு நீ இன்னும் அள்ளி அள்ளி வழங்குவாயாக, அவருடைய ஈமான பரிசுத்தப்படுத்துவாயாக, அவரை மௌத்து வரையில இந்த நல்ல குணத்துல வச்சு அவரை மௌத்தாக்கிறியா அல்லாஹ் என்று அந்த சதக்கா கொடுக்கக்கூடிய அந்த பணக்காரனோட எங்களுக்கு பொறாமை வராமல் இருக்க வேண்டும் என்றால் நான் என்ற தன்மை எங்களை கலந்து வரக்கூடாது. அதே போலதான் இன்னொருவர் பாவம் செஞ்சு கொண்டிருக்கிறார், தொழாமல் இருக்கிறார், நோம்பு குடிச்சு கொண்டு வீணாக காலத்தை செலவழிச்சு கொண்டிருக்கிறார், மதுபானம் குடிச்சு கொண்டிருக்கிறார், எத்தனையோ பாவம் செயல்களில் ஈடுபடுகிறார். அவரை பார்த்தா ஒரு படுபாவி, உலகத்திலே மோசமானவன், எங்களோட ஊர்ல மிக கெட்டவன், இவனை போல ஒரு கேள்வி கெட்டவன் கிடையாது என்று நாங்கள் நினைக்க கூடாது. அல்லாஹ் தஆலாவிடத்திலே அவரை நோக்கி நாங்கள் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ் இவருக்கு உன்னை பற்றி தெரியாது, யா அல்லாஹ் உன்னுடைய குணத்தை பற்றி தெரியாது, யா அல்லாஹ் குர்ஆனுடைய ரகசியம் தெரியாது, யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் திரு தூதர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவதனுடைய ரகசியம், அதனுடைய யதார்த்தம், அவர்களை முஹப்பத் வைக்கக்கூடிய தன்மை, உன்னுடைய முஹப்பத்தினுடைய ரகசியம் இவருக்கு தெரிந்திருந்தால் யா அல்லாஹ் ஒரு நாளும் இவர் வீணாக போக மாட்டார், ஒரு நாளும் இவர் 5 வக்த விட மாட்டார், ஒரு நாளும் இவர் தஹஜ்ஜத் விட மாட்டார். தெரியாதனமாக இவர் பாவத்தில் இருக்கிறார். யா அல்லாஹ் நான் அவரை அன்பு வைத்திருக்கிறேன், இவருக்கு நீ ஹிதாயத் கொடுத்திரு யா அல்லாஹ் என்று தஹஜ்ஜத்தில பாவம் செய்யக்கூடிய அந்த மனிதனுக்கு துஆ கேட்கக்கூடிய நல்லடியார்களாக நாங்கள் மாற வேண்டுமே தவிர அவர்களை பற்றி குறை கூறி திரிவது அல்லாஹ்வுக்கு விருப்பமில்லை. காரணம், நாங்கள் செய்த அமல், நாங்கள் தொழுகிற தொழுக, நாங்கள் கொடுக்கிற சதகா, நாங்கள் செய்த அமல்கள் இபாதத்துகள் எங்களை கட்டித்தனத்தாலே அல்ல, அல்லாஹ்வை நாடி எங்களை அமலாளிகளாக வச்சார், அல்லாஹ்வை நாடி எங்களை அழகாக படைச்சார், அல்லாஹ்வை நாடி எங்களுக்கு செல்வத்தை தந்தார், அவனை நாடி கண் பார்வையை தந்தான், கேள்வியை தந்தான், நாவன்மையை தந்தான், நல்ல தக்குவாவை தந்தார், சொல்லக்கூடிய பாக்கியத்தை தந்தார், ஒரு ஆர்வக்கூடிய பாக்கியத்தை தந்தார். காலையிலும் மாலையிலும் ஆயிரக்கணக்கான திக்ருகள், ஆயிரக்கணக்கான தலவாத்துகள், மற்ற மக்களை கண்ணியப்படுத்தக்கூடிய தக்குவா என்று சொல்லக்கூடிய நல்லெண்ணத்தையும் உள்ளட்சத்தையும் தவக்குலையும் தந்தவனே அல்லாஹ். எங்களுக்கு அமல் செய்யறதுக்கு லேசாக்கி தந்தவன் அல்லாஹ். இந்த சூரியனை படைச்சி சூரியன் மூலமாக பகல் கூடாக வெளிச்சத்தை தந்தவன் அல்லாஹ். இரவு நேரத்தில் காய்கறிகள் எல்லாம் அப்படியே பலவர்க்கமாக மாறுவதற்குரிய சந்திரனை தந்தவன் அல்லாஹ். கடல்ல கோடிக்கணக்கான மீன்களை படைச்சி இந்த அனைத்து கடல்ல உள்ள வஸ்துக்கள் உங்களுக்கு ஹலால் என்று இனாமாக இலவசமாக அந்த மீனங்களை தந்தவன் அல்லாஹ். நிலத்துக்கு கீழே மாணிக்க கற்களையும் இரும்பையும், நிலத்துக்கு
கீழே தங்கள்